வேதத்துல யோசேப்பினுடைய ஆரம்பத்தை பாருங்க. ஆண்டவர் அவனை எகிப்துல கொண்டு போகும்போது, எகிப்துல கொண்டு போன உடனே அவனை ராஜாவாய் கர்த்தர் கொண்டு போகல. எகிப்துல ஆண்டவர் அவனை கொண்டு போகும்போது கர்த்தர் அவனை அடிமையாகத்தான் ஆண்டவர் அவனை கொண்டு போனார். அடிமையாகத்தான் கொண்டு போனார். அடிமையாக கர்த்தர் கொண்டு போய் அதற்கு பிறகு அவன் சிறைச்சாலைக்குள்ள போய் அதற்கு பிறகு ஆண்டவர் அவனை ராஜாவாய் உயர்த்துகிறார். எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சாலோமன் ராஜாவாகும் போது கூட நீங்க பார்த்தீங்கன்னா சாலோமனுடைய ராஜ்ய பாரத்தினுடைய ஆரம்பம் கூட பார்த்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும். என்ன அப்படின்னா அவன் அதோனியா என்கிறவன் அந்த பட்டத்தை பிடிக்கிறதுக்கு அவன் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். அவசரமா இவனை ராஜாவாக்கிடுவாரு. அப்போ அந்த நேரத்துல இவன் அப்படி அற்பமா ஆரம்பிச்சதுனாலதான், சிறியவனா இருக்கிறதுனால தான் ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுவான். ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, எனக்கு வேற ஒண்ணும் வேணாப்பா, இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை மட்டும் கொடுத்தா போதும்னு கேட்டோடனே ஆண்டவர் ரொம்ப பிடிச்சு போகும். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க மறக்கவே மறக்காதீங்க, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? கர்த்தருடைய 7 கண்களும் உங்கள் மேல நோக்கமா இருக்கிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்காக ஜெபிக்க போறேன். உங்களுடைய ஆரம்பத்தை, அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. உங்க கொஞ்சத்தை கர்த்தர் பெருக பண்ண போறாரு. உங்க கொஞ்ச திறமைய கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. இப்போவே இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே உங்க இருதயம் அந்த வார்த்தையை சொல்லி கொண்டே இருக்கட்டும். நான் ஒரு சிம்பிளா ஒரு காரியத்தை நான் சொல்றேன், திரும்பவும் ஃபர்ஸ்ட் சொன்னதை சொல்றேன். உங்களை தனியாய் கர்த்தர் நிற்கும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் நிற்கணும்னு உங்களை வாஞ்சையாய் கர்த்தர் இருக்கிறார். நீங்க அந்த மனசுல அதை கொண்டு வாங்க. எப்படியாவது நான் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க தொழிலை ஆசீர்வதிக்க போறேன். உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை பெருக பண்றதற்கு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென், ஆமென். சோர்ந்து போகாமல் உழைத்து கொண்டே இருங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்றது பணம் அல்ல, இன்வெஸ்ட் பண்றது உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஞானம், உங்களுடைய புத்தியை தான் நீங்க முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்தோத்திரம்ப்பா. அற்பமா இருக்கின்றதற்காக நான் விட மாட்டேன்னு சொல்லுங்க. அற்பமா இருக்கிறது என்கிறதற்காக நான் அதை தொடங்காம இருக்க மாட்டேன். அற்பமா இருக்கிறத நான் ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். உங்க வறட்சி செழிப்பாகட்டும், எங்க வறட்சி செழிப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோம். போது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். ஓ சவால்கள் சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த. சொல்லுவோம். எல்லா உறவுகள் சீர் பொருந்த. ஓ சமாதானம் நான் பெற்றிட, உங்க சமாதானம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். போது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா.
ஹalleluya. ஸோ எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க கவனிங்க. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் மனம் உடைஞ்சு போயிருக்கலாம். பாஸ்டர், கொஞ்சமாக தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், எனக்கு 2 பேர் தான் இருக்காங்க, 3 பேர் தான் இருக்கிறாங்க, நான் வளருவேனா, நான் உயர்வேனா, எல்லாரும் என்ன அற்பமாக பார்க்குறாங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன அற்பமாக பார்க்குறாங்க, என் சொந்தக்காரங்க என்ன அற்பமாக பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், இந்த உலகமே அற்பமாய் பார்த்தாலும் ஏசப்பா மட்டும் உங்களை அற்பமாக பார்க்கவே மாட்டார். ஏசப்பா உங்களை அற்பமாக பார்க்கவே மாட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் உங்களை உயர்த்துவார். வெகு சீக்கிரத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். நான் பல சாட்சிகளை சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது வெறும் 3 பேர். மறக்க முடியாத சம்பவம் என்னன்னா, எங்கள் சர்ச்சு நடத்தின அந்த வீட்டுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு 10-15 வீடு தள்ளி தான் சிஎஸ்ஐ திருச்சபை ஒன்று இருக்கும். அந்த திருச்சபையில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஈஸ்டர் டைமில் அப்படியே யூத் பசங்க அப்படியே ரோட்டில் ஃபுல்லாக நின்றுட்டே இருப்பாங்க அந்த சர்ச்சை டெக்கரேட் பண்ணுறதுக்கு. எங்கள் சர்ச்சை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒருத்தன் தான் இருப்பேன். நான் தான் பாஸ்டர், நான் தான் பிரசங்கம் பண்ணுறது, நான் தான் ஆராதனை அட்டன் பண்ணுறது, நான் தான் சேர் போடுறது, நான் தான் கூட்டுறது, நான் தான் மைக் அரேஞ்ச் பண்ணுறது, எல்லாமே டெக்கரேஷன் நான் தான். ஆனால் இன்றைக்கு நான் நினச்சி பார்க்குறேன், அந்த அற்பமான அதை கர்த்தர் ஏசப்பா கிருபையாய் ஆச்சரியமாய் ஆண்டவர் வளர்த்துட்டே வந்தார். அவர் எவ்வளவு நல்லவர். அதனால தான் சொல்கிறேன், இந்த சத்தத்தை கேட்குற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆரம்பத்தை நினச்சி ஒரு நாளும் கலங்காது, ஒரு நாளும் கலங்காதீங்க, ஒரு நாளும் கலங்காதீங்க. மோசே முதலில் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த போகும்போது அந்த ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவனை நிறைய பேர் அற்பமாக தான் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை கொண்டு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார்ல. 400 வருஷத்தினுடைய அடிமைத்தனத்தை அவன் மூலமாய் மீட்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார் என்றால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கொண்டும் ஆண்டவர் அப்படியே செய்வார். உங்களை கொண்டும் ஆண்டவர் அப்படியே செய்வார். அதனால ஒரு காலத்திலும் சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய ஆரம்பம் எப்பவுமே எப்படின்னா அற்பம், பெரிய பகட்டா இல்லாம இருக்கிறத வச்சு அப்படியே நீங்க ஆரம்பிச்சு போங்க. வெற்றியை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கு. திருமணத்தில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவருடைய திருமணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி, எப்படியாவது மொய் வந்துடும் அந்த மொயில கொடுக்கலான்னு சொல்லி பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி போட்டு கல்யாணத்தை நடத்தி முடிச்சாரு. கல்யாணம் நடந்து முடிய பின்னாடியே கடன்காரங்க நின்று மொய் பணத்தெல்லாம் வாங்கிட்டு போய் ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்ச ஃபஸ்ட்டு நாளே அவர் கடன்காரரா நின்னதை என்னால் ஜீரணிக்கவே முடியல. எங்கள்கிட்ட எல்லாம் ஒரு 10,000 ரூபா கொடுக்க முடியுமா, ஒரு 5,000 ரூபா கொடுக்க முடியுமா? சே, அந்த நிலைமையெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை எவ்வளவு இருக்குதோ அதை வைத்து சிம்பிளா பரவாயில்ல ஆண்டவர் எனக்கு தெரிந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கோயம்புத்தூர் பட்டணத்தில் அதான் அவங்க ஃபர்ஸ்ட் கல்யாணத்திற்கு அவர் போட்ட ட்ரெஸ்ஸுக்கு தைக்கிறதற்கு காசு கொடுக்கறதுக்கு இல்லாம அன்னைக்கு போய் எடுத்து அந்த மாதிரி தச்சு போட்டாராம். கல்யாணத்துக்கு 3 பேர் 2 பேர். ஆனா அவங்க இன்னைக்கு எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து பல கோடிகளுக்கு அவர்களை சொந்தக்காரங்களா வச்சிருக்காரு. ஆனா அற்பமான ஆரம்பத்தை ஆண்டவர் அசட்டை பண்ணவே மாட்டார். இன்னைக்கு ஆரம்பிக்காமல் இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்றேன், வரட்டும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரட்டும், ஒரு பெரிய உயர்வு வரட்டும், ஒரு பெரிய வசதி வரட்டும், அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சுக்கிறேன்னு சொல்றேன். எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க சின்னதுல ஆரம்பிங்க, உங்களை கர்த்தர் உயர்த்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார்.